நம்ம பூமி, நாம வாழ்ற இந்த கிரகம் மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா ஸ்திரமா இருக்கிற மாதிரி தெரிகிறாங்க. ஆனா இதுக்குள்ள பூமிக்கு அடியில பல கிலோமீட்டர் ஆழத்துல நாம யாருமே கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான மாற்றங்கள் ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ விஞ்ஞானிகள் அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான இதுக்கு முன்னாடி யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம கண்டங்களோட தோல் பூமிக்கு அடியில இருந்து உரிக்கப்பட்டு கடலுக்கு அடியில தள்ளப்படுறது அப்படிங்கிறது தான். இதனால கடலுக்கு அடியில எரிமலைகள் வெடிக்குது, நிலநடுக்கங்கள் வருதுன்னு சொல்றாங்க. வாங்க நம்ம பூமிக்கு அடியில் நடக்கிற இந்த மர்மமான உலகத்தை பத்தி இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்ல அக்கு வேற ஆணி வேற அலசலாம். முதல்ல இந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நம்ம பூமி பல பெரிய பெரிய தட்டுகளால, அதாவது டெக்டானிக் பிளேட்ஸால ஆனது. இந்த தட்டுகள் மெதுவா நகரும் போதுதான் கண்டங்கள் புரியுது, நிலநடுக்கங்கள் வருது. இப்போ இங்கிலாந்துல இருக்கிற சவுத் ஹாம்டன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த கண்டங்கள் மேல மட்டும் பிரியல, அதுக்கு அடியில இருந்தும் அதோட தோல், அதாவது அதோட வேர் பகுதி கொஞ்சம் கொஞ்சமா உரிக்கப்படுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை உரிக்கிற மாதிரி நம்ம கண்டங்களோட அடிப்பகுதி பூமிக்கு அடியில் இருக்க ஒரு சக்தி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி உரிக்கப்படுற இந்த கண்ட துண்டுகள் பூமிக்கு அடியில் இருக்கிற நெருப்பு குளமான மேண்டில் பகுதிக்குள்ள போய் மெதுவா கடலுக்கு அடியில நகர்ந்து போகுது. இந்த கண்ட துண்டுகளால தான் கடலுக்கு நடுவுல எரிமலை தீவுகள் உருவாகுதுன்னு இந்த புது ஆய்வு சொல்லுது. பல வருஷமா விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. அது என்னன்னா, கடலுக்கு நடுவுல இருக்கிற எரிமலை தீவுகள்ல கண்டங்கள்னு மட்டும் கிடைக்கிற சில ரசாயனங்கள், அதாவது கான்டினென்டல் சிக்னேச்சர் எப்படி வருதுங்கிறது தான் அந்த கண். இதுக்கு கடலுக்கு அடியில் இருக்கிற படிமங்கள் மறுசுழற்சி செய்யறதாலேயோ இல்ல பூமிக்கு ரொம்ப ஆழத்துல இருந்து வர்ற மேண்டில் ப்ளூம்களாலேயோ இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான சரியான ஆதாரம் இல்லை. இப்போ இந்த புது ஆய்வு அந்த பழைய வருஷத்து மர்மத்தோட ஒரு விடையை கொடுத்திருக்கு. கடலுக்கு அடியில் இருக்கிற மேண்டில் ஏன் இப்படி வித்தியாசமா கண்டங்களோட துண்டுகள் கலந்த மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு பல வருஷமா ஒரே குழப்பம். இப்போ தான் அதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. கண்டங்கள் கீழே இருந்து உரிக்கப்படுதுன்னு இந்த ஆய்வோட தலைமை விஞ்ஞானி பேராசிரியர் தாமஸ் ஜெர்னான் சொல்லியிருக்காரு. இந்த உரித்தல் செயல்முறை எவ்வளவு வேகத்தில் நடக்குது தெரியுமா? அது நத்த ஊர்ந்து போற வேகத்தை விட 10 லட்சம் மடங்கு குறைவான வேகத்துல தான் நடக்குது. ஆனா பல மில்லியன் வருஷங்களா இப்படி உரிக்கப்பட்ட கண்ட துண்டுகள் சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுக்கு அடியில பயணம் செஞ்சு அங்க எரிமலை வெடிப்புகளையும் நிலநடுக்கங்களையும் உருவாக்குது. இதுக்கு ஒரு நேரடி உதாரணம் நம்ம இந்திய பெருங்கடல்ல இருக்கு. சுமார் 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கோண்ட்வாங்ன ஒரு பெரிய சூப்பர் கண்டம் பிரிஞ்சப்போ அதோட அடிப்பகுதியில் இருந்து உரிக்கப்பட்ட துண்டுகளோட ரசாயன துகள்கள் இப்போ இந்திய பெருங்கடல்ல இருக்கிற எரிமலை பாறைகள்ல இருக்குது. விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த புது தியரிக்கு ஒரு வலுவான ஆதாரமா அமைச்சிருக்கு. ஆக நம்ம பூமிக்கு அடியில நாம நினைக்கிறத விட இன்னும் பல ஆச்சரியமான சக்தி வாய்ந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. கண்டங்கள் பிரியும் போது அதுக்கு அடியில ஒரு விதமான மேண்டில் அலைகள் உருவாகி அதுதான் இந்த தோல் உரித்தலுக்கு காரணமாகுது. கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புது கண்டுபிடிப்பு பூமியோட அமைப்பு, எரிமலைகளோட உருவாக்கம், நிலநடுக்கங்கள் ஏற்படுதுன்னு பல விஷயங்களை நமக்கு புரிதலையும் முற்றிலுமா மாற்ற போகுது. பூமி ஒரு உயிரோட்டமுள்ள கிரகம். அது தனக்குள்ளேயே தன்னைத்தானே தொடர்ந்து மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரும் சாட்சி. இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.